ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு நம்ம சேனலில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முருங்கைப்பூ பொரியல் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு அரை மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். முருங்கைப்பூவில் இந்த மாதிரி பின்னாடி குச்சி இருக்கும். இந்த குச்செல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பூவாக எடுத்து வச்சுக்கிடணும். நல்லா பூவாக எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைப்பூவை சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். முருங்கைப்பூ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். முருங்கைப்பூ பொரியலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கிளறி கொடுத்துக்கலாம். முருங்கைப்பூ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த மாதிரி விளக்கி விட்டுக்கலாம். நடுவில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நடுவில் நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். முட்டையை நடுவில் லேசாக கிளறிட்டு நம்ம இந்த பொரியலோடு சேர்த்து கிளறிக்கலாம். முருங்கைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முருங்கைப்பூ கிடச்சனா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. முட்டையை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கொத்தி விட்டுக்கலாம். நல்லா பொடியாக ஆயிரும். எல்லாமே நல்லா கலந்து வெந்து வந்துருச்சு. தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.